இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 148 அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கணும். அவருடைய நாமத்தை மாத்திரமே உயர்ந்ததாக இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானதாக இருக்குது. அதனால் இந்த பூமியில் இருக்கிற சகல ராஜாக்களும் சகல ஜனங்களும் தேவனுடைய நாமத்தை துதிக்கணும். ஏன்னா கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர் என்று வேதவசனம் சொல்லுது. அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்குன்னு பார்க்குறோம். சங்கீதம் 8:1 எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக நீர் வைத்திருன்னு வேதவசனம் சொல்லுது. அவருடைய மகிமையும் மகத்துவமும் வானங்களுக்கு மேலாக அவர் வைத்திருக்கிறார் இல்லையா? அதனால தான் பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணிறே. சிறு பிள்ளைகள் தேவனை துதிக்கும் போது பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போடுகிற வல்லமையை அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறாராம். அதே போல் சங்கீதம் 8 அதிகாரம் 9 வசனத்தில் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்குது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதனுள்ளே ஓடி சுகமாக இருப்பானே நம்ம நீதிமொழிகள் 18:10 பார்க்குறோம் இல்லையா? அப்போ அவர் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது, அவர் நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு பலத்த துருகமும் கேடகமும் அரணும் கோட்டையுமா நமக்கு இருப்பார். அவர் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைய முடியாது. அவர் நாமத்தை நாம் நம்பும்போது தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார், பலத்தை தருகிறார். அவர் நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. ஏசாயா 12:4 பார்க்குறோம். அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதிங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவிங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது இல்லையா? அவர் கிருபை நமக்கு என்றென்றுக்கும் உள்ளது. அவர் நாமத்தை நாம் தொழுது கொண்டு அவர் செய்கைகளை எல்லாம், அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஜனங்களுக்கு மத்தியில் நாம் அறிவித்து அவர் நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அவர் செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆலோட்டிகள் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். அவர்களை வெட்டாந்தரையில் நடக்க செய்தார். யோர்தானை தண்ணீரை பின்னாக திருப்பி ஆசாரியர்கள் கால்கள் பட்ட மாத்திரத்திலே அதையும் வெட்டாந்தரையாக்கி அதன் நடுவிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க செய்தார்னு பார்க்குறோம். இப்படி தேவன் எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறார். கசப்பான தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றினார் இல்லையா? கண்மலையை பிளந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே தண்ணீரை கொடுத்தார். காடைகளை கொண்டு போஷித்தார். வானத்து மன்னாவாகிய தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் அவர் வல்லமை குறையவில்லை, அவர் மகிமை குறையவில்லை. அவர் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது இன்றைக்கும் நமக்கு அவர் அற்புதத்தையும் வல்லமையும் அவர் மகத்துவத்தையும் வெளிப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 99:3-4 வசனத்தில் பார்க்குறோம். மகத்துவம் பயங்கரமானது, உம்முடைய நாமத்தை துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது, ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறார், நீர் யாக்கோபிலே நியாயமும் நீதியும் செய்கிறீர். தேவன் நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன். அவருடைய நாமத்தை நாம் உச்சரித்து நம் எல்லையில் நடக்கிற அநியாயங்களுக்காக நீங்கள் கேட்கும் போதும் தேவன் உங்களுக்கு நீதிய நியாயத்தையும் சரி கட்டுவார். 1 பேதுரு 3:22 பார்க்குறோம். பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். அவங்க இருக்கிற தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம். பிலிப்பியர் 3:8 அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக என்றேன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஏசாயா 33:5 கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கார், அவர் சீயோனின் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்பி இருக்கிறார். சீயோன் என்பது தேவன் ஜனங்கள் வசிக்கிற எல்லையாக இருக்குது. அந்த எல்லையில் அவர் தன் நியாயத்தையும் நீதியும் நிரப்பி வைத்திருக்கிறார். அதே போல் பரலோகமாகிய சீயோனும் இருக்குது. அந்த சீயோன்லேயும் அவர் நியாயமும் நீதியும் நிறைந்ததாக இருக்குன்னு பார்க்குறோம். ஏசாயா 6:3 ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவர் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். தேவ தூதர்கள் எல்லாம் பரலோகத்திலே அவருடைய பரிசுத்தத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று. இன்றைக்கும் நாம் இந்த வசனத்தை சொல்லி துதிக்கும் போது தேவ வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் நம்மையும் சூழ்ந்து கொள்ளும். இந்த நாமத்துக்கு
பலத்த கிரியைகளை செய்கிற நாமமாக இது இருக்குது. அதனால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று நாமும் சொல்லணும். சங்கீதம் 99:9 பார்க்குறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக அவரை பணிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் நீதி உள்ளவர், அவர் கரம் பராக்கிரமம் செய்யும் இல்லையா, அவர் வலது கரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. அதனால் மகிமையும் வல்லமையும் மிக்க நம் தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி தாவீது நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் சொன்னது போல் இன்றைக்கி நாமும் துதிக்கும் போது தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கும். எபேசியர் 4:10 பார்க்குறோம், இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமா இருக்கிறார்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். எபேசு பட்டணத்துக்கு எழுதிக்கிற நிருபத்தில் இறங்கினவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாக அவர் வந்தார் இல்லையா, அவர் எல்லாவற்றையும் நிரப்பும் வானங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறினவராகவும் இருக்கிறார். சகரியா 9:17 அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, அவர் தானியத்தினாலே வாலிபரையும் புது திராட்சை ரசத்தினாலே கன்னிகைகளையும் அவர் வளர்க்கிறார். இதெல்லாம் ஒரு விதமான ஆசிர்வாதங்கள், பரத்துக்குரிய ஆசிர்வாதத்தை வாலிப பிள்ளைகளுக்கும் கன்னிகைகளுக்கும் தேவன் தருகிறார். தானியத்தினாலும் புது திராட்சை ரசத்தினாலும் அவர்களே வளர்க்கிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 108:4 உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டல பரியந்தமும் எட்டுகிறது. அப்போ தேவனுடைய கிருபை எங்கே இருக்குது? வானங்களுக்கு மேலாக இருக்குது. மேக மண்டலங்கள் எல்லாம் அவருடைய சத்தியமும் அவருடைய சத்தியம் நிறைந்திருக்குன்னு பார்க்குறோம். சங்கீதம் 72:19 பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. இதையும் நம்ம அறிக்கையிட்டு அவர் நாமத்தை நம்ம உயர்த்தணும். சங்கீதம் 57:6 என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிடுச்சு, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே அவர்கள் விழுந்தார்கள்னு வேதவசனம் சொல்லுது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கால்களுக்கு என் சத்துருக்கள் கண்ணிகளை வைத்தாங்க, ஆனால் என் ஆத்மாவும் தோய்ந்து போயிடுச்சு, எனக்கு முன்பாக அவங்க குழியை வெட்டினாங்க, ஆனால் அந்த குழியில் அவர்களே விழுந்தாங்க. இன்றைக்கும் நமக்கு விரோதமாக எவன் ஒருவன் படுகுழியை வெட்டுகிறானோ அவன் வெட்டின குழியிலே அவனே விழுவான். அது தேவன் செய்வார். அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த யுத்தம் கர்த்தருடையது தான், ஆனால் நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்கிறார். நம்ம சும்மா இருக்கக்கூடாது. யுத்தத்திலே தேவனுக்கு துணை நிற்கணும்னா தேவனை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்து ஜெயத்தை தருவார். மத்தேயு 6:13 பரமண்டல ஜபத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை காத்து ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகள்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஜபம், இன்றைக்கும் அந்த ஜபத்தை நாமும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா. அதனால் ராஜ்யம் வல்லமை மகிமை எல்லாம் அவருடையது. அதனால் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தேவன் நம்மை தீமையிலேருந்து காத்து ரட்சிக்க தேவனை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது, அவர் நாமத்தை மாத்திரம் நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலத்த கிரியைகளை செய்வார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் துதிகளில் மகிழ்வோனாக இருக்கிறார், எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராக இருக்கார். அந்த வசனத்தெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம்னா அதற்கேற்ற மகிமை அவர் கொடுக்கும்போது அவர் நம்முடைய காரியங்களிலே ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆமீன்.